Hi everyone, welcome to my channel. 10th grade second chapter last exercise பார்க்கலாம். So special series இது என்னன்னு பார்த்தீங்கன்னா sum of n natural numbers 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். So 1 to 1 plus 2 plus 3 up to n ன்னு கொடுத்திருந்தாங்க. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So odd numbers இருந்ததுனா அதே natural numbers வந்து odd numbers கொடுத்திருந்தாங்க. அதுக்கான ஃபார்முலாஸ் இது. So அந்த natural numbers ஸ்கொயர்ஸ் இருந்ததுனா இந்த ஃபார்முலா and cubes இருந்தா இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? So இத வந்து examples எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். So first example பாத்தீங்கன்னா find the value of first question கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 plus 2 plus 3 up to 50 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. So n இங்க 50. So இப்போ டைரக்டா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். n plus 1 n plus 1 by 2 இதுதான் ஃபார்முலா. So 50 plus 1 by 2. So 50 into 51 by 2 வரும். So இது cancel பண்ணா 25 into 51 பண்ணோம்னா 1275 கிடைக்கும். ஓகேங்களா? So இதிலே வந்து செகண்ட் ஒன் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 plus 17 plus 18 up to 75 வரைக்கும் இருக்கு. So இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணனும்னா starting from 1 இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க starting from 16 ன்னு இருக்கு. அப்போ 1 ல இருந்து 15 1 ல இருந்து 75 வரைக்கும். இங்க லாஸ்ட் நம்பர் 75. So 1 to 75 வரைக்கும் வெச்சிட்டு இந்த 16 to 75 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதோட இல்ல நமக்கு 16 ல இருந்து 75 வரைக்கும் வரணும்ன்றதனால 1 to 75 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு 1 to 15 வரைக்கும் இருக்குறத மைனஸ் பண்ணிரணும். எப்படினா 1 plus 2 plus 3 up to இங்க என்ன நம்பர் இருக்கு 16. அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? அதுல இருந்து மைனஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணனும். இங்க வந்து ஃபுல்லா 75 வரைக்கும் எடுத்துக்கோங்க. So 1 to 75 next 1 to நமக்கு தெரிஞ்சது ஃபார்முலாஸ் எல்லாமே ஸ்டார்டிங் from 1 ல இருந்து இருக்கணும். So 1 to 15 இத மைனஸ் பண்றோம். So minus 1 plus 2 plus 3 plus 15 வரைக்கும். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் 16 17 அதோட ஆன்சர் நமக்கு இதல கிடைச்சிரும். சோ இதுக்கு ஃபார்முலா வந்து சேம் அதே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 75 plus 1 by 2 minus 15 plus 1 by 2. ஓகேங்களா? சோ இப்போ இத சால்வ் பண்ணலாம். 75 into 76 by 2 minus 15 into 16 by 2 வரும். So இது 8 times and இது பாத்தீங்கன்னா 38 times. So 75 into 38 பண்ணோம்னா 2850 கிடைக்கும். 15 into 8 வந்து 120. So minus பண்ணோம்னா 2730. இதுதான் வந்து 16 ல இருந்து 75 கான ஆன்சர். ஓகேங்களா? So next example 2.55 find the sum of அப்படினு சொல்லி மூணு क्वेश्चंस இருக்கு அதுல. So first one பாத்தீங்கன்னா 1 plus 3 plus 5 plus up to 40 terms ன்னு இருக்கு. up to 40 terms ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது n வேல்யூ என்ன 40 இதுல. ஓகேங்களா? லாஸ்ட் வேல்யூ வந்து 40 இல்ல 40 terms வரைக்கும் இது அப்படியே இந்த இது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. So 1 3 5 ன்னு இருக்கு. அப்ப இது பாத்தீங்கன்னா odd numbers. So odd numbersக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா n square. So n வேல்யூ இங்க என்ன 40 ன்னு அவங்களே கொடுத்துறாங்க. 40 terms ன்னு. So n equal to 40 னா n square formula. So 40 square equal to 1600 கிடைக்கும். ஓகே? So இதிலே வந்து செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2 plus 4 plus 6 up to 18 இருக்கு. ஓகேங்களா? So இது starting from 2 4 6 ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. இதுல இருந்து 2 வெளிய எடுத்தோம்னா காமனா வெளிய எடுத்தா 1 plus 2 plus 3 கிடைக்குமா? So up to 40 வரைக்கும் கிடைக்கும். So starting from 1 ன்னு இருக்கதனால 40 வரைக்கும் இருக்கு. So இந்த லாஸ்ட் ஒன் தான் லாஸ்ட் டேர்மா இருக்கும். So n term 1 2 3 ன்றதனால இது ஃபர்ஸ்ட் ஒன் தான் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா. n plus 1 by 2. So 2 of n value 40 plus 1 by 2. ஓகேங்களா? So இத சால்வ் பண்ணா so இந்த 2 கேன்சல் ஆயிடும். So 40 into 41
40 into 41 பண்ணனா 1640 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 + 3 + 5 + up to 55 இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 தான், ஆனால் இது வந்து 55th டேர்ம் இல்லை, லாஸ்ட் நம்பர் வந்து 55ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து நமக்கு n என்னன்னு தெரியாது. ஓகேங்களா, n தெரியாது. n ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தா, ஸோ L - A/D + 1ன்றது இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம லாஸ்ட் டேர்மை, தட் மீன்ஸ் n டேர்ம்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஒன் என்ன, 55 - 1 A வேல்யூ 1, டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ +1, ஸோ 54/2 + 1 = இதை கேன்சல் பண்ணால் 2, 27 + 1 = 28. அதாவது n = 28ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ ஆடோட ஃபார்முலா n². ஸோ n வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் 28 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 28 ஸ்கொயர் பண்ணால் 784. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.56 ஃபைண்ட் த சம். இதுலேயும் சம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சீரிஸ் கொடுத்தாச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1² + 2² up to 19² இருக்குது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n + 1 2n + 1/6ன்றது. ஸோ நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். n + 1 2n + 1/6ன்றது. இதில் லாஸ்ட் டேர்ம் n என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ 19 into 19 + 1 2 into 19 + 1/6 கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணால் 19 into 20 into 38 + 1 39/6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 டேபிளில் இது 2 டைம்ஸ், இது 13 டைம்ஸ், இது பண்ணினா 10 டைம்ஸு. ஸோ 190 into 13. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 2470ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதிலே வந்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5² + 10² + 15² up to 105² வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இதில் இருக்கிறத 5² காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 5² காமனாக எடுத்தோம்னா 1 டைம்ஸ் + 2 டைம் 1² 2² + 3² up to 21². ஓகேங்களா, ஸோ இப்போது இது 1² + 2² ஃபார்முலாவில் இருக்குது. n வந்து 21²ன்றது. இந்த 5² அப்படியே வச்சுட்டு இதுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 21 into 21 + 1 2 into 21 + 1/6 இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் சாரி ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிடலாம். 5² வந்து 25 into 21 into 22 into 42 43/6. ஓகேங்களா, ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணலாம். 3 2 6 11 இது 7 3 21. ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 into 7 into 11 into 43. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 82,775ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதிலே தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 15² + 16² + 17² up to 28² வரைக்கும் இருக்குது. நமக்கு எப்போவுமே ஃபார்முலாவில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 இருக்கணும். இங்கே 15 இருக்கிறதுனால லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பண்ண மாதிரி 1 to 28 எழுதிட்டு அகைன் 1 to இங்கே 15 ஸோ முன்னாடி நம்பர் 14 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையுமே மைனஸ் பண்ணோன்னா இந்த டேர்ம் நமக்கு கிடச்சிடும். ஸோ இதை வந்து 1² + 2² up to 28² minus 1² + 2² up to 14² வரைக்கும் பண்ணுறோம்.
ஸோ அதோட ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n இங்கே வந்து 28, இங்கே 14. ஸோ 28 into 28 plus 1. So 29 into 28 into 2 formula 16, 1, 4, 56 plus 1. 57 by 6 minus of 14 into 15 into 2 into 14. 4 is 8. 28 plus 1. 29 by 6 கிடைக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். டேபிளில் 3 times 1, 4. அகைன் இது பண்ணோன்னா 3, இது வந்து 19 times. ஓகே 19 times கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது பண்ணோன்னா 3 times 7. நெக்ஸ்ட்டு இது 5 times. ஓகேங்களா, ரிமைனிங் இருக்கிறது 14 into 29 into 19 minus 7 into 5 into 29. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 7714 minus 1015 கிடைக்கும். ஸோ இதை ரெண்டையுமே மைனஸ் பண்ணோன்னா 6699 கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.57. ஃபைண்ட் த சம். ஃபஸ்ட் கொஷின் வந்து 1 cube 2 cube 3 cube இருக்குது. ஸோ க்யூப் இருக்கனால நம்மளுக்கு ஃபார்முலா n plus 1 by 6 whole power square இருக்குது. ஸோ n இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ n plus 1 by 6 whole square. ஸோ n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 16 plus 1 by 6 whole square. ஸோ 16 into 17 by 6 whole square. ஸோ 16 3 times 3 2 are 8. ஓகே, ரிமைனிங் இது இருக்குது. இது பண்ணோன்னா 8 into 17 into 8 பண்ணோன்னா 136 by 3 கிடைக்கும். ஓகே, ஸோ 136 ஃபார்முலாவில் 6 வராது 2. ஸோ முன்னாடி இருக்க 6ன்றதால அப்படியே 6ன்னு எழுதிட்டேன் நான். ஸோ நமக்கு ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ இங்கே ஸோ 2 and 2 டைம்ஸ் பண்ணோன்னா 8. ஓகே, அப்போ ரிமைனிங் வந்து 136 தான் கிடைக்கும். 136 ஸ்கொயர். ஸோ 136 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 18,496 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதிலே வந்து செகண்ட் ஒன் 9 cube plus 10 cube up to 21 cube இருக்குது. நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 இருக்கணும். ஸோ 1 to 21 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அகைன் 1 to இங்கே 9 அப்போ 8 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 cube plus 2 cube up to 21 cube minus 1 cube plus 2 cube up to 8 cube வரைக்கும் பண்ணுறோம். ஸோ இதோட ஃபார்முலா n plus 1 by 2 whole square. ஸோ 21 into 22 by 2 whole square minus 8 into 9 by 2 whole square. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 11 times, இது வந்து 4 times. ஸோ 21 2 பண்ணால் 2 3 1 231 square minus 9 4s are 36 square. ஸோ 231 ஸ்கொயர் 36 ஸ்கொயர் பண்ணுவோம். வர ஆன்சர் வந்து 52,065 தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.58. இஃப் 1 + 2 + 3 up to n வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 666ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்போ n டேர்ம் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது 1 + 2 + 3 up to n இருந்ததுன்னா இதோட ஃபார்முலா n plus 1 by 2 நமக்கு தெரியும். ஸோ இந்த n plus 1 by 2 ஈக்குவல் டு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 666ன்றது. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 2 இருந்தாலும் வந்துடும் n plus 1 equal to 6 into 2 கிடைக்கும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர் plus n equal to 1332 கிடைக்கும். ஸோ இதை இருந்தாலும் கொண்டு வந்துடலாம். ஸோ n ஸ்கொயர் plus n minus 2 equal to 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணால் 332 கிடைக்கும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால்
37 36 கிடைக்கும். ஸோ 37 36 இது ப்ளஸ்ஸு இது மைனஸில் வரும். ஸோ n plus 37 into n minus 36 equal to 0. அப்போ n ஓட வேல்யூ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா minus 37 and n equal to 36 இருக்கும். ஸோ n டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவில் எப்போவுமே இருக்காது, அப்போ பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ n equal to 36 தான் இதோட ஆன்சர். ஓகே.